மீண்டும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து तुम्हारा परमेश्वर के वचन की ओर प्रार्थना। இந்த புதிய நாளை தந்த தேவனுக்காக மீண்டும் ஆண்டவரை துதிப்போமா? इस नए दिन की हम परमेश्वर को तुम्हारा हाथ उठाकर प्रभु का धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் 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 धन्यवाद 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 धन्यवाद। இந்த நாளை கூட தேவனுடைய வார்த்தையை நேராக நாம் கடந்து வருவோம். फिर से एक बार परमेश्वर का वचन का वर्णन करेंगे। ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொல்லியே நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. मैं आप सभी के लिए एक प्रार्थना की सूचना देता हूँ। आप लोग लगातार प्रार्थना कीजिए। एक प्रार्थना के विनती के लिए आपको मैं सूचना देता हूँ, आप लोग घर पर एक प्रार्थना कीजिए। हालेलुया हालेलुया। इस क्षेत्र में बहुत वायरस फैल रहा है। இந்த இடத்துல அதிகமா இந்த நோய் பரவுகிறது। हमारे बाजू में भी घर पर दो बहनों के लिए आ गया करके सुना है। நாங்கள் இப்படியாக கேள்விப்பட்டோம்। பக்கத்துல இருக்கிற வீட்டிலேயே ஒரே வீட்டில் ரெண்டு சகோதரிகளுக்கு இந்த நோய் காணப்படுறதாக। सत्यमा हालेलुया हालेलुया। दो जन के ये रोग आ गया करके मैं सुना। இரண்டு சகோதரிகளுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது। और सामने भी एक हमारे सामने चालू भी कवर किया। ஏன்னா நமக்கு எதிரில் அப்படி இருக்கிற சாலை உள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் और வந்திருக்கு। एक जन भी இன்னும் ஒரு साइन हॉस्पिटल से मुझे 10 दिन एडमिट है करके वो भी बिल्कुल भेजा था व्हाट्सएप से। சார் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் செல்லுபடியாக எனக்கு ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தார்। அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 நாட்கள் ஆகிறது என்று। हमारे सामने एक बहन है இன்னும் எதிர்த்தால ஒரு பெண் और बगल में பக்கத்துல हम तो देखे नजदीक पे और हम सुनने लगा है ये बुरा समाचार। அப்படியே வெகு பக்கத்துல இந்த நோய் பரவுவதாக நாம் கேள்விப்படுகிறோம்। कहाँ से भी हुआ तो भी आपके दूर दूर से इस बातों के लिए, इस मुंबई के लिए, धारावी और नगर कैंप इस क्षेत्र के लिए आप लोग विनती कीजिए प्रार्थना। ஆனால் நீங்கள் இந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை கண்டாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மும்பை பகுதிக்காக விசேஷமாக தாராவி லேவிகா சயன் பகுதிகளுக்காக அதிக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்। प्रार्थना कीजिए ஜெபித்துக் கொள்ளுங்கள்। कृपया से हर दिन तो इस बातों के लिए प्रार्थना कीजिए। தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள்। परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। हालेलुया ஹalleluya। परमेश्वर अब तक संभाला है और संभालेगा। இதுவரை உதவி செய்தவர் இனிமேல் உதவுவார்। अभी मैं इस प्रोग्राम पे आने के पहले एक बैंक साइन हॉस्पिटल में नर्स है काम कर रहा है, वो भी आपका प्रार्थना करके நான் இந்த ப்ரோக்ராம் நடத்த மேல வருவதற்கு முன்னால ஒரு சகோதரி சைன் ஹாஸ்பிட்டல்ல செவிலியா இருக்கிறா। அவர்கள் வந்து எடுத்து ஜெபிக்க வந்தார்கள்। वो भी कवर कर रहा है। அவர்கள் பயத்தோடு अभी साइन हॉस्पिटल में कल तो बहुत बड़ी समाचार तो सुना है कि न्यूज में बहुत लोग मरा है, बॉडी के लिए ऐसे रखा है और पेशेंट को उस वार्ड में एडमिट करा है। बहुत सोचना रहा है उधर तो साइन हॉस्पिटल में बहुत अनुभव हुआ है। அந்த சகோதரி அப்படி கலக்கத்தோடு இடத்துல வந்தார்கள்। காரணம் நேற்று தினத்திலே சைன் ஹாஸ்பிட்டல்ல அநேக காரியங்கள் குறித்து நாம் கேள்விப்பட்டோம்। அங்கு அநேகர் இந்த வியாதியினால கொரோனா வைரஸ்னால மரித்து போகிறார்கள்। மரித்து போகிறவர்களே இன்னும் இந்த வைரஸ்ல அட்மிட் ஆகிற இருவரையும் ஒரே இடத்துல அந்த पहुंचीले वैद्यपदाल केल पटो वहाँ पर काम करने वाले डॉक्टर लोग और नर्सेस लोग भी बहुत घबरा कर जा रहा है, क्या पता नहीं चलता है। गवर्नमेंट तो सहायता करना है, महाराष्ट्र गवर्नमेंट के लिए आप लोग विनती करना जरूरी है। இன்னும் அந்த இடங்களில் வேலை செய்கிற செவிலியர்கள் டாக்டர்கள் மருத்துவர்கள் எல்லாம் கலக்கத்தோடு கூட அந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது। காரணம் நம்முடைய கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இருப்பதால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்காக சர்க்காருக்காக செபித்துக் கொள்ளுங்கள்। एक पार्टी से अपना राजकारण नहीं कर रहा है, 3 पार्टी लोग मिलकर राजकारण कर रहा है। 3 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள்। ஆமென் हालेलुया हालेलुया। 3 पार्टी लोग मिलकर 3 கட்சிகள், ஒரு கட்சி அல்ல 3 கட்சிகள் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க। हालेलुया हालेलुया। आட்சி செய்கிறார்। प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। और इसलिए क्या है कुछ मिलकर काम करना है। अब तक कुछ इतने महाराष्ट्र में काम सही से नहीं हो रहा करके मैं जानता हूँ। இந்த நாட்களில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும்। ஆனால் நாம் காண்கிறோம் இந்த மகாராஷ்டிரா தேசத்திலே ஆட்சி அமைத்திருக்கிறவர்கள் சரியான முறையிலே இந்த நாட்களில் நடவடிக்கைகள் எடுப்பதில்லை। इतना बड़ा काम नहीं हुआ है। அவ்வளவு பெரிய வேலை ஒன்றும் நடக்கல। प्रभु के नाम के महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக। इसलिए तो गवर्नमेंट के लिए और अधिकारी लोग के लिए प्रार्थना कीजिए। அதனால் நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறவர்களுக்காக இன்னும் அதிகாரிகளுக்காக செபித்துக் प्रभु கொள்ளுங்கள்। के नाम के महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை आप உண்டாவதாக। बोझ के साथ प्रार्थना कीजिए महाराष्ट्र। நீங்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தில் பெரிதான
भारत भारत खास रूप से सिटी के लिए, मुंबई सिटी के लिए, मुंबई सदर के लिए और यूपी से अपना पूना सदर के लिए प्रार्थना कीजिए। இன்னும் மும்பைக்காக பூனாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். बोझ के साथ प्रार्थना कीजिए। பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். इस मुंबई में 12 करोड़ लोग रहता है। இந்த மும்பை பட்டணத்திலே महाराष्ट्र में 12 करोड़ लोग रहता இந்த है। மகாராஷ்டிரா தேசத்திலே 12 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 36 जिला है 36 மாவட்டங்கள் இருக்கிறது. और मुंबई प्रदेश में 2.5 करोड़ लोग हैं। இந்த மும்பை பட்டணத்திலே 2.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். विशेष रूप में हमारे धारावी इलाका में 2.5 किलोमीटर के क्षेत्र में 10 लाख लोग हैं। விசேஷமாக நம்முடைய தாராவி பகுதியிலே 2.5 கிலோமீட்டர் பகுதியிலே 10 லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள். इसलिए खास रूप से इतना भीड़ के बीच में बीमारी जल्दी से जल्दी फैल रहा है, इसलिए हम प्रार्थना करना आवश्यक है। ஆதலால் இந்த பெரிய நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நோய் வேகமாய் பரவி வருகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். वहां पे न्यूज में बता रहा है कि लोग देखिए 10 पुलिस लोग भी गुजर गया सुना है, डॉक्टर लोग के पूरी परिवार में आ गया है। इतनी बड़ी बहुत हम बुराई समाचार सुन रहा है, लोग घबरा रहा है। நாம் செய்திகளை அதிகமாய் பார்க்கிறோம், கேட்கிறோம். 10 போலீஸ்காரர்கள் மரித்து போனார்கள். இன்னும் டாக்டர்கள் அவர்களுடைய முழு குடும்பத்திலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். डॉक्टर लोग पूरे परिवार भी इस कोरोना से कोरोना आकर उनके जीवन पर इतने तकलीफ में जीवन रहा है। சில டாக்டர்கள் அவர்களுடைய முழு குடும்பத்திலும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால அவர்கள் பெரிதாக பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். इसलिए तो देखिए अपने के लिए इलाज करने वालों को भी अभी उनके जीवन में भी कुछ भरोसा उम्मीद चला जा रहा है। அதனால் இப்பொழுது இருக்கிற நிறைய பார்த்தால் நமக்கு மருத்துவம் செய்கிற அவர்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் நம்பிக்கை இல்லாத और देश को रखवा करने वाला और बारह करने के लिए रखा हुआ पुलिस को भी उनके लिए उम्मीद मान टूट गया है। இந்த தேசத்தை காவல் காக்கிறவர்கள், கிராமம் காக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் இருதயங்கள் உடைந்து போகிறது, நம்பிக்கை இல்லாமல். क्योंकि उन लोग भी उनका जीवन में भी इतना तो खतरा में जा रहा है। ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. इसलिए केवल परमेश्वर को प्रार्थना कीजिए इस गवर्नमेंट के लिए और इस स्थिति के लिए बदलने के लिए प्रार्थना। அதனால் இந்த ஆட்சிக்காக, இந்த மகாராஷ்டிர தேசத்துக்காக நாம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் बेचारा बेटा होता है, क्यों बेचारा जल्दी बेटा उसको उठाओ, प्रभु के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமமே உண்டாவதாக. हालेलुया ஹalleluya. आइए हम वचन को बताएंगे। நாம் இப்பொழுது வசனத்துக்கு நேராக திரும்புவோம். संगीतम 141 அதிகாரத்தை நாம் பார்ப்போம்। भजन संहिता 141. उधर बैठ जाओ, उधर बैठ जाओ। 141 भजन संहिता 141. दावीदिன் சங்கீதம், ये दाऊद का भजन है. 10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது। இதுல 10 வசனம் இருக்குது. நாம் சேர்ந்து வாசிக்கிறோம்। हम अभी मिलकर पढ़ेंगे. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரி, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவிகொடு। हे यहोवा, मैंने तुझे पुकारा है, मेरे लिए फुर्ती कर। जब मैं तुझको पुकारूं, तब मेरी ओर कान लगा। என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகும், என் கையெழுத்து அந்தி பலியாகும் இருக்க கடவுள்। मेरी प्रार्थना तेरे सामने सुगंध धूप और मेरे हाथ फैलाना संध्या काल का अन्न बलि ठहरे। கர்த்தாவே என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்। हे यहोवा, मेरे मुख पर पहरा कर, मेरे ओठों के द्वारा की रखवाली कर। அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும் அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக। मेरा मन किसी बुरी बात की ओर फिरने न दे, मैं अनर्थकारी पुरुषों के संग दुष्ट कामों में न लगूं और मैं उनके स्वादिष्ट भोजन वस्तुओं में से कुछ न खाऊं। நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போலவும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன்। धर्मी मुझको मारे तो ये कृपा मारी जाएगी और वह मुझे ताड़ न दे तो ये मेरे सिर पर का तेल टकरेगा, मेरा सिर उसमें इनकार न करेगा। लोगों की बुरे काम करने पर भी मैं प्रार्थना में लौड़ी रखूंगा। அவருடைய ஞானார்த்தர்கள் கண்மலை சார்பில் இருந்து தள்ளிட்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவர்கள் என்று கேட்பார்கள்। जब उनकी न्याय चट्टान के पास गिराए गए
तब उन्होंने वे वचन सुन लिए क्योंकि वे मधुर हैं। பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளப்பது போல நீங்கள் எறும்புகள் பாதாள வாய்க்கு மேலாய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. जैसे भूमि में आई चलते से डेले फूटते हैं, वैसे ही हमारी हड्डियां अधोलोक की मुख पर छितराई हुई है। ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக்கி விடாதே. परंतु हे यहोवा प्रभु, मेरी आंखें तेरे की ओर लगी है, मैं तेरे शरणगत हूँ, तू मेरा प्राण जाने न दे। அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சி. मुझे उस फंदे से जो उन्होंने मेरे लिए लगाया है और अनर्थकारियों के जाल से मेरी रक्षा कर। துன்மார்க்கர்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். दुष्ट लोग अपने जालों में आपकी फंसे और मैं बचने करूं। அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम को महिमा। தேவனுடைய வார்த்தைகளுக்காக வேண்டிய கரங்களை உயர்த்தி துதிப்போம். दोबारा हाथ उठाकर इस प्रभु के वचन दिया धन्यवाद करेंगे। धन्यवाद 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 स्तोत्र स्तोत्र हालेलुया हालेलुया। ஒரு வசனத்தை எடுத்து நாம் இந்த வேளையிலே நாம் தியானிப்போம். हम इसी में से एक वचन को निकलकर मनन करें। தாவீது பாடின சங்கீதம் ये दाऊद का वचन 4வது வசனத்தை வாசித்தால், 4वां वचन, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாம். मेरा मन किसी बुरी बात की ओर फिरने न दे, मैं अनर्थकारी पुरुषों को संग दुष्ट कामों में न लगूं और मैं उनके स्वादिष्ट भोजन वस्तुओं में से कुछ न खाऊं। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा। ருசியுள்ள பதார்த்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. स्वादिष्ट भोजन के बारे में लिखा। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34:8 நாம் வாசிக்கிறோம். और भजन संहिता 34:8 में हम पढ़ता है, प्रभु कितना भला है चख कर देखो। சங்கீதம் 34 भजन संहिता 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். भजन संहिता 34:8 परख कर देखो कि यहोवा कैसा भला है। அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். यानी धन्य है वो पुरुष जो उसकी शरण लेता। நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். हम स्वादिष्ट करके देखना है, स्वाद करके देखना है हमारा परमेश्वर कितना भला। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். पहला पत्रस 2 अध्याय पहला वचन, இப்படி இருக்கிற கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், पहला पत्रस 2 अध्याय पहला वचन, इसलिए सब प्रकार का वैभव और छल और कपट और डाक और उसमें दूसरा वचन होगा, हिंदी में दूसरा वचन। पहला पत्रस पहला पत्र 2 अध्याय 2 वचन पढ़ो। नए जन्मे हुए बच्चों की सुनो, 3 वचन पढ़ो। क्योंकि तुमने प्रभु की कृपा का स्वाद चख लिया। हालेलुया। हालेलुया। देखिए, அதாவது ஹிந்தில 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், हिंदी में पहला पत्रस 2 अध्याय 3 वचन, தமிழ்ல 1வது வசனத்துல இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், क्योंकि तुमने प्रभु की कृपा का स्वाद चख लिया है। கர்த்தரை ருசிக்கும் போது எல்லா விதமான துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதல் எல்லாம் அழித்து விடப்படும். इसलिए सब प्रकार का वैभव और छल और कपट और डाक और निंदा को दूर करके கர்த்தரை ருசிக்க 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 कितना हम प्रभु को स्वाद करता है उतना அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும். उसका दया हमें मिलता। அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். इसलिए परख कर देखो कि प्रभु कितना भला है। இங்க சொல்லக்கூடியது சரீர ஆகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ शरीर की स्वादिष्ट भोजन சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 141:4 வாசிக்கிறோம். और भजन संहिता 141 में लिखा है, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்கோட்டாதையும் அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. मेरा मन किसी बुरी बात की ओर फिरने न दे, मैं अनर्थकारी पुरुषों के संग दुष्ट कामों में न लगूं और मैं उनके स्वादिष्ट भोजन वस्तु में कुछ न खाऊं। துஷ்டர்களுடைய அக்கிரமம் செய்கிறவருடைய ஆகாரத்தை நான் புசிக்கிறதுனால்
ऐसे जो अनंत काम करता है उनके साथ वो स्वादिष्ट भोजन खाने में அவருடைய ருசியுள்ள பதார்த்தத்தை ஒன்றையும் நீ சாப்பிடாதிருப்பேனாக என்று சொல்கிறார். दाऊद कह रहा है उनकी स्वादिष्ट भोजन वस्तु में से कुछ भी मैं न खाऊं। ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிடுவது தவறல்ல. जो स्वादिष्ट भोजन खाता है वो गलत नहीं है। ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிடுவது தவறல்ல. स्वादिष्ट भोजन खाता है वो गलत नहीं है। துன்மார்க்கர்களுடைய ருசியுள்ள பதார்த்தத்தை நீ ருசிக்கும் போது अगर वो दुष्ट लोगों के स्वादिष्ट भोजन वस्तुओं को तू खाने में அந்த ருசி वो स्वाद உன்னை இழுத்துக்கொண்டு அந்த துன்மார்க்கமான அக்கிரம ஆகாமிய கிருமிகளோடு கூட சேர்ந்து நடக்கிறது. वो स्वाद ने क्या करता है तुझे भी खींचकर उसी बुराई मार्गों के उस वश पर तुझे ले जाता। உங்கள் இருதயத்தை இந்த துஷ்ட மார்க்கத்தோடு கூட இணங்க வைக்கிறது. इसलिए वो क्या करता है तुम्हारे मनों को दुष्ट मार्गों पर लहराता है। அதோடு கூட இணங்க வைக்கிறது. उसके संग लगता है तेरा मन அந்த துஷ்ட மார்க்கத்துக்கு இணங்கி விடுகிறது. वो दुष्ट कामों पर तेरा मन लगता है। அந்த நாக்குக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ये हमारा जीव का उतना सामर्थ्य है। நான் பிரசங்கிக்கலாம் ஏராளமான பிரசங்கம். जीव के बारे में कई वर्णन है। நாவுக்கு துதித்தரும் சனித்தரும் நாவல தான் வருகிறது. और जो हम स्तुति करता है और श्राप देता है दोनों ये हमारा जीव से निकलता है। நாவு ருசி இந்த நாவுக்கு ருசி 3000 சுவை நரம்புகள் இருக்கிறது. और हमारे जीव में स्वाद करने के लिए 3000 है। 3000 नस है. हालेलुया. अதாவது 3000 சுவை நரம்புகள் இருக்கிறது. हमारा इस जीव में 3000 स्वाद का नस है। சுவை நரம்புகள் இருக்கிறது. 3000 स्वाद का नस है। நரம்புகள் சுவைக்க ஒவ்வொரு விதமான நரம்புக்கு ஒரு சுவை அனுபவம். हमारे जीव के हर प्रकार के नस में हर प्रकार का स्वाद है। இந்த நாவுக்கு ये स्वाद சுவையை சுவைக்கக்கூடிய பலம் இருக்கிறது. 3000 स्वाद करने वाला सामर्थ्य है। அவயம் சின்னதாக இருக்கிறது. ये जीव तो ये अंग सबसे छोटा है हमारे शरीर में। யாக்கோபு 3ல சொல்றாரு. याकूब 3 अध्याय में लिखा है। நாவை குறித்து சொல்லும்போது ஒரு கப்பலை திருப்பக்கூடிய நாவு என்று சொல்கிறார். ये जीव के बारे में लिखता है एक जहाज को मोड़ने वाला जीव है। அதாவது ஒரு கப்பலை திருப்பக்கூடிய ஒரு சுக்கானாக இருக்கிறது. ये जीव वैसे एक जहाज को मोड़ने वाला चीज है। हालेलुया. हालेलुया. பத்வா. अதாவது सुक्कान ஒரு கப்பலுக்கு பெரிய கப்பல் அது திருப்பக்கூடிய சுக்கான். एक बड़ा जहाज को मोड़ने वाला बदवा है। வேகமா ஓடக்கூடியது குதிரை. जो वेग से दौड़ता है घोड़ा। குதிரையை அடக்குவதற்கு கடிவாளம் இருக்கிறது. वो घोड़ा को अपने वश में रखने के लिए लगाम है। இப்படி ஒரு சிறிய கடிவாளத்தை கொண்டு அதை அடக்க முடியும். एक छोटा सा लगाम के द्वारा उस घोड़े को हम अपने वश में रख सकता है। ஆனால் வேதம் சொல்கிறது परंतु शास्त्र कहता இந்த है நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. ये जीव को किसी मनुष्य अपने वश में नहीं रख இந்த पाता। நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. ये जीव को किसी मनुष्य के द्वारा अपने वश में नहीं रख सकता। 8வது வசனம் சொல்கிறது யாக்கோபு 3:8ல याकूब 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விசர்ஜனமா இருக்கிறது. परंतु जीव को मनुष्य से कोई वश में नहीं कर सकता। वह एक ऐसी बला है जो कभी रुकती ही नहीं। இந்த நாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. ये जीव को उतना सामर्थ्य है। ருசியை 3000 ருசியை ருசிக்கக்கூடிய 3000 स्वाद शक्ति देखने वाला 3000 நரம்பு 3000 சுவையை சுவைக்கக்கூடிய நரம்பு இருக்கிறது. 3000 स्वाद करने वाला नस है ये हमारा जीव। हालेलुया. हालेलुया. அதுவே இங்கே கவனிக்க வேண்டும். इसलिए सुनिए இந்த நாவை அடக்கக்கூடிய தன்மை தேவை. ये जीव को हम अपने वश में रखना। அதற்கு ஒன்று ருசியுள்ள பதார்த்தங்களும் உண்டாக இருக்கிறது. ये जीव में इसके लिए एक कारण है स्वादिष्ट भोजन। துன்மார்க்கக்கூடிய கிரிகளோடு கூட துன்மார்க்கத்தோடு சேர்ந்து இணங்க வைக்கிறது இந்த ருசியுள்ள பதார்த்தம். ये स्वादिष्ट भोजन ने क्या करता है हमें दुष्ट लोगों के कामों पर अपना मन को लगता है। அந்த ருசி கலக்க வைக்கிறது. ருசி மற்ற இந்த
ருசி இழுத்து மற்ற துன்மார்க்கங்களோட மிங்கிலாக வைக்கிறது. ये अपना ये स्वाद हमें खींचकर दुष्ट लोगों के अतर कामों के साथ हमारे मन लगता है. அந்த ருசி துன்மார்க்கருடைய கிரிகளோடு மிங்கிலாக்குது, கலக்க வைக்கிறது. ये स्वाद दुष्ट लोगों के दुष्ट कामों पर लगता है. ருசி स्वाद துன்மார்க்கத்தின் கிரிகளோடு கலக்க வைக்கிறது. अदर कामों के साथ हमारे मनों को लगता है. ஒரு ருசி தரிசனத்தை இழக்க வைக்கிறது. एक दर्शन को खोने लगता है. கோணிக்கு இருக்கிறாங்க. आमेन. ஒரு தரிசனத்தை இந்த ருசி இழக்குது. ये अपना जीव के स्वाद के द्वारा हम जो पाया वो दर्शन को खो लेता है. ருசியினால் தரிசனத்தை இழந்து விடாதே. स्वाद के लिए तू जो पाए है वो दर्शन को मत खो. ருசியினால் இனிய சொற்களை இழந்து விடாதே. और तेरे स्वाद के द्वारा तेरे जीव से निकलने वाले मनोगत शब्द को भी मत खो. ருசியினால் நீ பிளவுபட்டு சமாதானத்தை இழந்து விடாதே. और तू जे ये स्वाद के द्वारा तेरा जीव फूट होकर तेरे भाई बंधु के प्रेम को मत खो. நீ ருசியினால நீ தேவ சித்தத்தை இழந்து விடாதே. और स्वाद के अनुसार तो परमेश्वर का इच्छा को भी मत खो. ருசியினால தேவ திட்டத்தை நீ இழந்து விடாதே. और स्वाद के लिए तू परमेश्वर जो तुझ पर रखा हुआ युक्तियों को भी मत खो. ருசியினால் ये स्वाद के द्वारा இத்தனை இழப்புகள் இருக்கிறது. इतना हम खो जाता है. தரிசனத்தை இழக்க வைக்கிறது. दर्शन को खो लेता है. தரிசனத்தை இழந்து விடக்கூடாது. दर्शन को कभी ना खोना. ஹல்லேலூயா. हालेलुया. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய போஜனத்தை அவங்களோட கலக்கிறதுக்காக ராஜ போஜனத்தை கொடுக்கிறாங்க. दानियेल पहला अध्याय में वो उनके संग उनके वस्त्र होने के लिए राजा खाने वाले भोजन को खिलाया था. தானியேல் தரிசனத்தை இழக்கவில்லை. परंतु दानियेल जो पाया वो दर्शन को कभी न खोया. தேவ ஜனத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டு. परमेश्वर के लोगों के बारे में उनको एक दर्शन था. போஜனத்தினால் அவன் அந்த ருசியினால் இழந்து விடவில்லை. वो भोजन के द्वारा वो स्वाद के लिए वो पाया वो दर्शन को नहीं खोया. वो अपने बातों पर धूम से खड़ा था. அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். वो ठान लिए हुए खड़ा होता था. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் வாசிக்க முடிகிறது. हम पढ़ सकता है. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். दानियेल भविष्यवाणी करता. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். दानियेल भविष्यवाणी का किताब पहला है. தானியேலை குறித்து சொல்லப்படும்போது 7 காரியங்களே சொல்லப்பட்டிருக்கு. ये दानियेल के बारे में 7 कार्य लिखा. தீர்மானித்தவன். ये दानियेल निर्णय लिया था. விசுவாசிக்கிறவன். वो विश्वास करने वाला, ஆராதிக்கிறவன், आराधना करने वाला, ஜெபிக்கிறவன், प्रार्थना करने वाला, குற்றமற்றவன், वो निर्दोष व्यक्ति, உண்மையுள்ளவன், सच्चा व्यक्ति, உபவாசிக்கிறவன். उपवास करने वाला. காரியங்களை கொண்டு காரியம் ஜெயமாக இருந்தது. ये 7 प्रकार के स्वभाव के द्वारा दानियेल के काम सुख चैन रहा. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. दानियेल विजय पाया अपने जीवन. 7 காரியங்களை குறித்து அந்த தானியேல் புத்தகங்களை வாசிக்க முடியும். 7 कामों को हम दानियेल की पुस्तकों में पढ़ सकते हैं. தீர்மானித்தவன், वो निर्णय लिया, விசுவாசிக்கிறவன், विश्वास किया, ஆராதிக்கிறவன், आराधना किया, ஜெபிக்கிறவன், प्रार्थना किया, குற்றமற்றவன், निर्दोष व्यक्ति, உண்மையுள்ளவன், सच्चा व्यक्ति, உபவாசிக்கிறவன். उपवास करने वाला. இப்படி 7 விதமான குணாதிசயங்களை செய்தார். दानियेल के बारे में 7 गुना वर्णन है. ஆனால் அதில் முக்கியமானது என்று சொன்னால் परंतु उसमें से मुख्य क्या है? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா पहला अध्याय சிறைபிடித்து கொண்டு வந்தவர்களை, जो बंदगी में ले आया था वो लोगों में அறிவில் சிறந்தவர்களை, ஞானம் உள்ளவர்கள், தேறினவர்களை, அழகானவர்களை, கல்வி நிபுணம் உள்ளவர்களை 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். तीसरा वचन, तब उस राजा ने अपने पूंजी के प्रधान को आज्ञा दी कि इस्राएल राजपुत्र में 35 पुरुषों में से ऐसे कई जवानों को ला. वो निर्दोष होना है, सुंदर और सब प्रकार की बुद्धि में प्रवीण और ज्ञान में निपुण और विद्वान और राजमंदिर में अजीब रखने की योग्य होना. அவங்க 3 வருஷம் தன்னுடைய அரண்மனை வச்சு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. वैसे इसी प्रकार की योग्य लड़कियों को अपने महल पर रखकर 3 साल ट्रेनिंग दिया. 4வது வசனம், அவர்களுக்கு கல்வியருடைய எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனுக்கு கற்பித்தான். फिर 14 वचन, वो निर्दोष और सुंदर और सब प्रकार की बुद्धि में प्रवीण और ज्ञान ये कस्तियों के शास्त्र को भाषा सिखाने के लिए रखा. பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று वो भाषा, वो कस्तियों की भाषा தேவ ஜனத்தை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ऐसे परमेश्वर की प्रजा लोग को बंधन में ले आया. அதில் திறமையானவர்களை,
उसी में से जो निपुणता அரண்மனையில செலக்ட் பண்ணி வைத்து वो राज मंदिर में பாஷையை கற்றுக் கொடுத்து एक कस्तियों को भाषा को सिखाकर ட்ரைனிங் பீரியடாக 3 வருஷம் வைத்தார். और से ट्रेनिंग करने के लिए 3 साल रखा। 5வது வசனம் 5वां वचन பாஷையை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் फिर उसके बाद ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினமொரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதை முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படி செய்யவும் கட்டளையிட்டார். फिर राजा ने क्या किया, वो आज्ञा दिया कि उसके भोजन और पीने के दाखमधु में से प्रतिदिन खाने पीने का दिया जाए। इस प्रकार 3 वर्ष तक उनका पालन पोषण होता है। ராஜ போஜனத்துடைய ருசி அவனுக்கு தேவையில்லை. वो राजा की भोजन का स्वाद दानियल का जरूर 8வது வசனம் சொல்லுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். 8 वर्षों परंतु दानियल ने अपने मन में डाल लिया कि वह राजा का भोजन खाकर और उसकी पीने का दाखमधु पीकर अपवित्र न होगी, इसलिए उसने कुंजों के प्रधान से विनती की कि उसे अपवित्र न होना पड़े। தீர்மானிக்கிறவன் ठान लिया, அவன் மனதிலே தீர்மானித்தான், वो अपने मन में ठान लिया அந்த ராஜ போஜனத்தின் ருசி எனக்கு தேவையில்லை. ये राजा खाने वाले भोजन की स्वाद मुझे जरूरत नहीं। அவன் அந்த தரிசனத்தை மறக்க வைக்க वो अपने दर्शन को खोने தேவ ஜனத்துடைய திட்டம், परमेश्वर की प्रजा தேவனுடைய சித்தம், परमेश्वर की इच्छा, தேவனுடைய தரிசனம், परमेश्वर का दर्शन, அந்த திட்டத்தை அவன் இலக்காதபடிக்கு वो दर्शन को न खोया है, தன்னை தீர்மானித்துக் கொண்டான். अपने अंदर आपस में वो ठान लिया। அந்த பாபிலோனுடைய ஆகாயத்துடைய கிரியைகளோடு இவன் இணைந்து விடக்கூடாது. वो बाबिलोन के संसार के कामों के साथ इसका मन न लगना। அந்த துஷ்டத்தனத்தினுடைய மார்க்கங்கள் அந்த இருதயத்திலே வந்து இவன் இணைந்து விடக்கூடாது. वो दुष्ट कामों के मार्ग इनके मन में आकर इनका मन भी उस दुष्ट कामों पर न लगना। ஆகவே சரியானபடி தீர்மானித்துக் கொண்டான். इसलिए वो ठीक रीति से ठान लिया, இந்த ருசியுள்ள பதார்த்தம் தேவையில்லை, ये स्वादिष्ट भोजन मुझे जरूरत नहीं, தீர்மானித்துக் கொண்டான். वैसे ठान लिया। தீர்மானத்துல ரொம்ப முக்கியம், தீர்மானத்துல உறுதியாக இருக்கிறது. जो निर्णय लेता है बहुत मुख्य बात है, वो निर्णय में हम स्थिर रहना, அசையாக இருக்கணும். हम कभी न डगमगाना, हिलना नहीं, हिलना नहीं, மூன்றாவது தொடர்ச்சியாக இருக்கணும். अपने निर्णय में लगातार தீர்மானத்துல 3 காரியம் முக்கியம். निर्णय में 3 बात मुख्य है, உறுதியாக இருக்க வேண்டும், स्थिर रहना, அசையாக இருக்க வேண்டும், न हिलना, தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். लगातार दौड़ना। தீர்மானம் எடுத்துக்கொண்டான். ऐसे दानियल निर्णय लिया। நான் கூட டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி ஆயிட்டா புதிய வருஷத்துக்கு நிறைய தீர்மானங்கள். हम भी वैसे साल के अंत में दिसंबर 31 तारीख के ही निर्णय के साथ नए साल में प्रवेश होता। வருஷ துவக்கத்தில் ரொம்ப தீர்மானம் எடுத்ததுல உறுதியாக இருப்போம். ऐसे साल की शुरुआत में जो हम लिए हैं वो निर्णय में स्थिर रहेंगे। நாட்கள் சோதனைகளும் புரண்டு வர அசைஞ்சு और जो दिन बीतने में और कई आंधी तूफान उलट पलट कर आने में நம்முடைய தீர்மானத்துல அசைஞ்சிருவோம். हमारा निर्णय தீர்மானங்கள் எடுத்தது நிறைவேற்ற முடியாது. लगातार उस जो लिए वो निर्णय में नहीं छोड़ता। ஞான தீர்மானத்துல உறுதி அசையாமல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். परंतु हम अपने निर्णय में स्थिर रहना है, कभी नहीं हिलना है, लगातार दौड़ना है। தானியேலை குறித்து இந்த 7 காரியங்களை பார்த்தோம். और दानियल के बारे में 7 प्रकार के गुण में தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ தரிசனத்தை இழக்காமல் பாதுகாத்துக் கொண்டார். दानियल अपने जीवन में कभी वैसे परमेश्वर की इच्छा, परमेश्वर की युक्ति और परमेश्वर का सारे दर्शन के बारे में कभी भूला नहीं। मुख्य कारण என்னன்னு சொன்னால் इसका कारण क्या है? தீர்மானம் எடுத்துக்கொண்டார். निर्णय लिया था। இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும். ये दिन में तुम भी प्रभु के सम्मुख में ठान लेना। हालेलुया, हालेलुया। இங்கே தாவீது தீர்மானிக்கிறார். यहाँ दाऊद ने निर्णय लिया। சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? और दाऊद ने क्या कहा? சங்கீதம் 141 நாளை மீண்டும் வாசிக்கலாம். भजन संहिता 141 पहला। அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்கோட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பினார். मेरा मन किसी बुरी बात की ओर फिरने दे, मैं अनर्थकारी पुरुषों के संग दुष्ट कामों में न लगूं और मैं उनके स्वादिष्ट भोजन वस्तुओं में से कुछ न खाऊं। ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு स्वादिष्ट भोजन के द्वारा அவர்கள் பொல்லாத கிரியைகள் கொண்டு वो दुष्ट कामों पर இருதயம் சேர்ந்து பிணைஞ்சு இணைஞ்சிடக்கூடாது. वैसे हमारा मन कभी न लगना। அந்த ருசி वो स्वाद
இழுத்து கொண்டு போகும். खींच कर ले जाएगा। ஹalleluya. हालेलुया। நம்ம ஆலயத்துல ஆராதனைக்கு வருவார், கிராண்ட் ஹையத் ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க சகோதர செல்வம். हमारा चर्च में आराधना में आएगा जो ग्रैंड हाइएट होटल में वो काम करता है, होटल का नाम सेल्वम है। அவரோட ஹோட்டல்ல எத்தனை ஐட்டம் இருக்குன்னு கேட்டா பிரமாணமா சொல்றாரு. वो भाई से पूछेगा तो कहेगा उसका होटल में कितना आइटम है, रेसिपी। ஹalleluya. ரெசிபி எடுத்தா பயங்கரமா சொல்றாரு. वो भयानक से कहेगा रेसिपी के बारे में। ஹalleluya. हालेलुया। பெரிய பட்டியல் சொல்றாரு. वो एक बड़ा पार्टियां देने वाला है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आपका धन्यवाद। இது இங்கே சொல்றது ஒரு 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 விளக்கம் சொல்லுது, நாவுக்கு 3000 ருசிக்கூடிய நரம்பு இருக்காம். और एक वर्णन अपने जीभ के बारे में है, ये हमारा जीभ का 3000 स्वाद का रस है। அதாவது ருசி இழுத்து கொண்டு அந்த துன்மார்க்கத்துடைய கிரிகளோட மிங்கிலாச்சு. अगर अपने ये स्वाद के द्वारा हम क्या करता है, दुष्ट लोगों के उस कामों पर हमारा मन लगता है। அதாவது ருசியானதை நீங்க வீட்ல சாப்பிடுறது தரம் கிடையாது. जो हम अपने घर पर स्वादिष्ट भोजन खाने में कुछ गलत नहीं அந்த है, துன்மார்க்கமான அக்கிரமஞ்சேருடைய ஆகாரத்தை கொஞ்சம் ருசியை கண்டுட்டோம். परंतु जो दुष्ट मार्ग पर चलता है वो अधर्मियों के भोजन के स्वादों को हम थोड़ा स्वाद करने में, பூனை ஒரு நாள் ருசி கண்டுட்டா அதே வீட்டுல இருந்து குடிச்சிட்டாங்க. और जैसे बिल्ली एक बार स्वाद देखता है फिर वो बार बार आके उसी घर पर घुसता है। ருசி கண்ட பூனை. वो क्यों स्वाद देखा हुआ बिल्ली। ஹalleluya. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, ருசியை கண்டுட்டா அவங்களோட கூட நாம் பிணைஞ்சு இணைந்து விடுகிறோம். यदि हम स्वाद देखेगा तो उस दुष्ट मार्गों पर हमारा मन लगातार लगता है। அதாவது ருசியுள்ள பதார்த்தத்தினால भोजन, स्वादिष्ट भोजन के द्वारा நீ தரிசனத்தை இழந்து விடாதே. तू जो पाए है वो दर्शन को खो मत। ருசியுள்ள பதார்த்தத்தினால और स्वादिष्ट भोजन के निमित्त இனிய சொற்களை இழந்து விடாதே. तेरे मधुर शब्द को खो मत। ருசியுள்ள பதார்த்தத்தினால और तेरे स्वादिष्ट भोजन के द्वारा வாழ்க்கை பிளவுபட்டு சமாதானத்தை இழந்து விடாதே. और तेरा ये जिंदगी फूट कर तेरे शांति को ருசியுள்ள मत खो। பதார்த்தத்தினாலே தரிசனத்தை இழந்து விடாதே. और स्वादिष्ट भोजन के द्वारा तो दर्शन को खो। ருசியுள்ள பதார்த்தத்தினாலே தேவனுடைய திட்டத்தை இழந்து விடாதே. और स्वादिष्ट भोजन के कारण परमेश्वर की युक्ति को ருசியுள்ள खो। பதார்த்தத்தினாலே நீ தேவனுடைய சித்தத்தை இழந்து விடாதே. और स्वादिष्ट भोजन के निमित्त परमेश्वर की इच्छा को खो। நீதிமொழியின் புத்தகம் नीति वचन 23 அதிகாரம் 23वां अध्याय 8வது வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 23:8। நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இம்மிய சொற்களை இழந்து போவாய். नीति वचन 23:8। जो कौन तूने खाया हो उसे भूलना पड़ेगा और तू अपनी मीठी बातों को फल कोएगा। உன் வாயில இருந்து நல்ல இனிய சொற்கள் உண்டு. तेरा ये जीभ से अच्छी शब्द निकलना। இது சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்தால், नीति वचन 23 पहला। நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். जब तू किसी हाकिम के संग भोजन करने को बैठे तब इस बात को मन लगाकर सोचना कि मेरे सामने कौन है। நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. और यदि तू अधिक खाने वाला हो तो थोड़ा खाकर भूखा उठ जाना। உன் கத்தியை வைக்கிறார். तो भूखा उठ जाना। அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவர்கள் கள்ள போஜனமாமே. उसकी स्वादिष्ट भोजन वस्तुओं की लालसा न करना क्योंकि वह धोखे का भोजन है। ருசியுள்ள பதார்த்தம் துன்மார்க்குடைய ருசியுள்ள பதார்த்தம் கள்ள போஜனம். वैसे दुष्ट लोगों के स्वादिष्ट भोजन को वैसे वर्णन कर रहा है, वो धोखा पाने वाला भोजन। நல்ல रूपे ருசிக்கிறது நமக்கு நல்ல போஜனம், வேதமே நமக்கு நல்ல போஜனம். और प्रभु कितना बना करके हम स्वाद करने के लिए परमेश्वर के वचन है हमारा अच्छा स्वाद भोजन है। துன்மார்க்குடைய அக்கிரமத்தாவுடைய போஜனத்தை நீ ருசிக்காத. इसलिए दुष्ट लोगों और अधर्मों के भोजन पर तो स्वाद நாள் வாங்கி சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்குது. एक दिन तो लाकर करता है टेस्ट अच्छा। அந்த நாள் அவங்க இழுத்து கொண்டு போய் அவன் கிரிகளோட மிங்கிலாக்க வைக்கிறான். अगर अपना ये जीव ने क्या करता है, वो दुष्ट मार्गों पर हमें खींच लेता है और उनके कामों पर हमारा मन लगता है। 4வது வசனம் 4वां वचन இல்ல 6வது வசனத்தை வாசிக்கலாம். 4वां वचन। மனிதனுடைய ஆகாரத்தை ருசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. जो डाक से देखता है उसकी रोटी न खाना
और न उसकी स्वादिष्ट भोजन वस्तुओं की लालसा करना। இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புஷ்டியும் பானமனும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. क्योंकि जैसे वह अपने मन में इच्छा करता है वैसा वह आप है, वह तुझसे करता तो है खा पी, परंतु उसका मन तुझसे लगा नहीं। கவனிக்க வேண்டிய உன்னுடைய ருசியுள்ள அந்த துன்மார்க்கனுடைய ருசியுடைய பதார்த்தத்தினால் உன் இனிய சொற்களை நீ இழந்து போடாதே. इसलिए वो दुष्ट लोगों के स्वादिष्ट भोजन के द्वारा तेरा मनोहर और मधुर शब्द को तू कभी ना खोना। ருசியுள்ள பதார்த்தத்தினால் உன் சமாதானத்தை இழந்து போகாதே. और स्वादिष्ट भोजन के निमित्त तेरा भाई बंधुओं के प्रेम को मत खो। ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு அந்த ருசியுள்ள பதார்த்தத்தை அவன் ருசிக்கிற அனுபவத்திலே இருந்தாங்க. उत्पत्ति 27 अध्याय में देख सकता है इसहाक के स्वादिष्ट भोजन पर मन लगता था। 4வது வசனம் 7வது வசனம் उत्पत्ति 27ஆம் அதிகாரம் उत्पत्ति 27 अध्याय 7वां वचन। ருசிங்கிற வார்த்தைக்கு இந்த 27ஆம் அதிகாரத்துல தான் அதிகம் இருக்கு. ये स्वाद शब्द ये 27 अध्याय में बोलते हैं, அதிகமாக இருக்கிறது இந்த வார்த்தையில தான் இருக்கு. बोलते हैं ये स्वादिष्ट का। 4வது வசனத்துல ருசிங்கிற வார்த்தை டேஸ்ட், 4वां वचन में स्वादिष्ट भोजन, 7வது வசனத்துல டேஸ்ட், 7वां वचन में स्वादिष्ट, 9வது வசனத்துல டேஸ்ட், 9वां वचन में स्वादिष्ट, 11வது வசனத்துல டேஸ்ட், 14वां वचन में स्वादिष्ट, 15வது வசனத்துல டேஸ்ட், 17वां वचन में स्वादिष्ट भोजन, 31வது வசனத்துல டேஸ்ட். 31वां वचन में स्वादिष्ट भोजन। எத்தனை டேஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது? 1 2 3 4 5 6 தடவை ருசியுள்ள பதார்த்தம் என்று சொல்றாங்க. वैसे सत्य में 6 बार स्वादिष्ट भोजन के बारे में लिखा। ருசியுள்ள பதார்த்தத்தை நான் ஈசாக்குடைய நாவு ருசியுள்ள பதார்த்தத்தை இந்த நாவுக்கு அவ்வளவு ஈர்ப்பு இருந்தது. ये इसहाक की जीभ में उतना स्वादिष्ट भोजन खाने में उसका मन करता था, வீடே ரெண்டு பேருக்கு குழப்பம். इसलिए वो घर 2 भाग हो गया, फूट गया। வீடே குழப்பமாயிட்டு. वो घर ऐसे फट गया। ஏசாவுடைய இருதயமே பிட்டர் ஹாண்டா மாறிட்டு மனக்கசப்பாயிட்டான். वैसे वो इसहाक के मन एक करेला कड़वा के मन हो गया। 34வது வசனத்தில் சொல்கிறது ஏசாவு தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசத்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். अपने पिता की बात सुनते ही ईसा ने अत्यंत ऊंचे और दुख भरे स्वर से चिल्लाकर अपने पिता से कहा, हे मेरे पिता मुझको भी आशीर्वाद दे। பிட்டர் ஹார்ட் அதாவது கசப்பான இதயம். இதை கவனிக்க வேண்டும். இந்த குடும்பத்திலே பெரிய ஒரு போராட்டமான அனுபவம். वैसे इस परिवार में एक बड़ा संकट के समय எல்லாம் வந்துருங்க. सब कुछ आ जाए। இந்த ருசி இந்த நாவு ये अपना जीभ का स्वाद ரொம்ப முக்கியம். बहुत मुख्य है। ருசியுள்ள பதார்த்தத்தை ருசிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கிறது. जब हम स्वादिष्ट भोजन खाता है हम जरा இந்த நாவை அடக்க ஒருவனால முடியாது. क्योंकि हमारा ये जीभ को अपने वश में रखने किससे नहीं होता। நாவுக்கு ஜீவியத்துல हमारा आप भी जीवन கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. प्रभु कितना भला है, चखकर देखो। அவருடைய அவரை ருசிக்க அவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. जितना हम प्रभु के वचनों को स्वाद करता है उतना प्रभु का दया हम पर मिलता है। துன்மார்க்கனுடைய போஜன பதார்த்தத்தை ஒருபோது நீ போய் சாப்பிட கூடாது. और कभी हम दुष्ट लोगों के स्वादिष्ट भोजन पर खाने के लिए हमारा मन कभी न लगना। உங்க வீட்ல நல்லா ருசியா பண்ணி சாப்பிடுங்க. तुम सभी अपने परिवार में तंबुओं में स्वादिष्ट भोजन बना के खाओ। ருசியா பண்ண முடியும் உங்களால. तुमसे होता है स्वादिष्ट भोजन पकाने के लिए। हालेलुया। हालेलुया। உங்க நாவுல 3000 சுவை உணர்வு இருக்குது. क्योंकि तुम्हारा ये जीभ में 3000 का स्वाद का नष्ट है। உங்க நாவு எல்லாத்தையும் செக் பண்ணும். ये तेरा जीभ सारी बातों को चेक कर देगी। हालेलुया। हालेलुया। நாவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் தேவை. इसलिए अपना ये जीभ का कंट्रोल अपने वश में रखना। படித்த நாட்கள்ல ஒரு ஊர்காவை ருசிக்கிறதுக்கு நான் தூரத்துக்கு வச்சிருக்கேன். मेरी सेवकाई में समर्पण किया था तभी अच्छा खाने को भी मेरा मन न लगता था। ஊர்கா ருசியை கூட நான் தள்ளி வைத்திருக்கேன். वो अच्छा के स्वाद को भी मैंने ऐसे दूर हटा दिया। அதாவது ருசி क्योंकि स्वाद இதை கவனிக்க வேண்டும். सुनिए, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் போஜனத்துல தான் பிரச்சனை வந்தது. सुने नियम और नए नियम में
भोजन वस्तुओं के द्वारा समस्या आने लगा। ஊழியத்துல நல்ல ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த நாவு கண்ட்ரோலா இருக்கணும். और इस सेवकाई में सेवक लोग का एक मुख्य बात है कि अपना ये जीव अपने वश में रखना है। நாவ பேசுறதுலயும் கண்ட்ரோலா இருக்கணும். जो हमारे बोली में भी अपने वश में रहना है। சுவைக்கிறதுலயும் ரொம்ப கவனமா और இருக்கணும். स्वादिष्ट भोजन खाने में भी अपने वश में रहना है। போற இடங்கள்லாம் சுவையான உணவு கிடைக்கும். और कहाँ जा रहा है वहाँ स्वादिष्ट भोजन तो मिलेगा। தரிசனத்தை இழந்து போகும். फिर उसके बाद हम अपना सेवकाई और दर्शन को खो लेंगे। தேவ சுத்தத்தை தேவ திட்டத்தை இழந்து விடுவோம். परमेश्वर का युक्तियां और परमेश्वर की इच्छा को भी खो लेंगे। ஆகாயத்துடைய கிரியைகள் துன்மார்க்கத்துடைய கிரியைகள் ஒரு இருதயத்தோடு கூட உனக்கு சேர்ந்தத அந்த கிரியைகள் இணங்க வைக்கும். और दुष्ट लोगों के उस काम पर तेरा ये मन भी खींचकर तेरा मन उनके रास्ते पर मार्गों पर தேவனுடைய உபதேசத்தை விட்டுட்டு நாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். हम परमेश्वर का उपदेश को छोड़कर हम उनके साथ हो जाएंगे। காம்ப்ரமைஸ் அதாவது எல்லாம் சரிதான்ன்றோம். हम भी कहेंगे हाँ सभी ठीक बात है, எல்லாம் சரிதான், सभी ठीक बात है, எல்லாம் சரி கிடையாது. सब ठीक नहीं है। கள்ள போஜனம் वो झूठा धोखा की भोजन, இதுதான் மெய்யான போஜனம். ये ही सच भोजन, இதுதான் மெய்யான போஜனம். ये ही स्वादिष्ट और सच भोजन। அதனாலதான் போஜனத்தை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்துல பிரெட் போஜனம் போஜனம் போஜன பிரசங்கம் போஜனம்ங்கற வார்த்தை பிரெட்ங்கற வார்த்தை 21 டைம்ஸ் பிரெட்ங்கற வார்த்தை இருக்கு. इसलिए भोजन के बारे में यूहन्ना 6वां अध्याय में कई बार लिखा है, 21 தடவை எழுதப்பட்டிருக்கு. 21 बार लिखा, 21 டைம்ஸ் பிரெட் 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 21 बार लिखा है। போஜனத்துல 5:2 ஐயாயிரத்துக்கு போஷித்து அற்புதத்துல இருந்து தோணுது ஒரே போஜனத்தின் பிரசங்கம். 5 रोटी और 2 मछलियां 5000 पुरुषों को खिलाया। उसी में से वो कहानी अध्याय शुरू हो रहा है। ये अध्याय पूरा भोजन वस्तुओं के बारे में 21 தடவை அந்த பிரெட்ங்கற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 21 बार रोटी का शब्द लिखा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। இந்த துன்மார்க்கருடைய ஆகாயமயத்திலே துன்மார்க்கருடைய போஜனத்தை ருசியுள்ள பதார்த்த ஒன்றையும் நீ சாப்பிடுவதற்கு நீ ஒப்பு கொடுக்காத தீர்மானம் எடுங்க. इसलिए जो दुष्ट लोगों के स्वादिष्ट भोजन न खाना करके तुम सभी अपने अपने मन में ठान ली। அநேகருக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாரம் ருசிக்காது, மற்ற வீட்டு ஆகாரம் தான் ருசிக்கும். अब कई लोगों की अपने दमों में जो पकाता है वो खाना पर मन नहीं लगता, दूसरे के खाना पर मन लगता। ஒரே உப்பு தான், नमक को लगाते एक ही, ஒரே புளி தான், एक ही इमली, ஒரே எல்லாமே ஒரே பொருள் தான். सब तो एक है, नमक है, खटारा मीठा है, பருப்பு ஒண்ணுதான், दाल भी एक ही, எல்லாம் ஒண்ணா தான் இருக்கு. सभी एक ही चीज है। மஞ்சள் புளி ஒண்ணுதான். और உன் வீட்டுல ஒரு டேஸ்ட், இன்னொரு வீட்டுல ஒரு டேஸ்ட் இருக்கும். परंतु तेरे घर में जो तू बनाता वो एक प्रकार का स्वाद है, दूसरे घर में दूसरे प्रकार का स्वाद है। உன்னுடைய இதே சரியானபடி திருப்தியாக நீ ருசி. तो क्या करना, तू जो पकाता है वो भोजन को स्वादिष्ट भोजन करके உன் तू கூட खा। இருக்கிறதை நீ ருசியாக ருசித்தீரு. जो तेरे तंबू में है वो भोजन को तू खा लो पी लो। அந்நியருடைய போஜனத்தை நீ விரும்பாத. वो दूसरे के भोजन पर तू मन मत लगा। அந்த போஜனத்தை ருசித்தால் நீ यदि वो भोजन पर तू मन लगेगा தேவனுடைய தரிசனத்துடைய வழிகளுக்கு விடுவார். परमेश्वर के दर्शन से दूर हो जाएगा। ஆகாய கிரியைகளோடு கூட நீ அவரோடு கூட நீ உடன்பட்டு இணங்கி விடுவார். और दुष्ट लोगों के साथ तेरा मन खींचेगा, फिर तू उनके साथ मन लगेगा। தாவீதுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கிறது? दाऊद का वचन ऐसे लिखा है। அந்த 141 நாமே மீண்டும் வாசிக்கலாமா? एक भजन संहिता 141 அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்கவிட்டாதே. मेरा मन किसी बुरी बात की ओर फिरने न दो, मैं अनर्थकारी पुरुषों के संग दुष्ट कामों में न लगूं। அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றை நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. और भी उनकी स्वादिष्ट भोजन वस्तु में से कुछ न खाऊं। ருசியில அடுத்த வீட்டுல ருசியில பதார்த்தத்தை நீ ருசிச்சு பார்க்கணும் விரும்பாத. और जो बगल में रहता है उनकी स्वादिष्ट भोजन पर तेरा मन मत लगना। நான் அந்த போஜனத்தின் நிமித்தமாக ருசி वो भोजन के निमित्त तेरा जीभ இழுத்து கொண்டு போய் तुझे खींच कर ले जाएगा। அவன் துன்மார்க்கனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு இணங்கும். और वो दुष्ट लोगों के कामों करने के लिए तेरा मन भी उस पर लगता है। இருதயம் அந்த துன்மார்க்கத்தோடு கூட இணங்க போகிறது. तेरा ये मन उस दुष्ट लोगों के साथ நாவுக்கு அப்படி சக்தி உண்டு. ये अपने जीभ का उतना सामर्थ्य है। நாவு 3000 சுவையை
ருசிக்கக்கூடிய நரம்பு இருக்கிறது. ये अपना जीभ में 3 स्वाद करने वाला नस है. இந்த நாவு சின்னதா தான் இருக்குது. यदि ये हमारे देख में ये जीभ तो छोटा सा अंग है, நாவை அடக்க முடியாது. परंतु किसी मनुष्य के द्वारा अपना ये जीभ को अपने वश में नहीं रख நீ पाता. அதை ருசித்து விட்டால் यदि तुम वो स्वादिष्ट भोजन को खाएगा तो இழுத்துக் கொண்டே போகிறது. तुझे खींच के ले जाता है. அவரோடு கூட சேர்ந்து இணங்க வைக்கிறது. फिर वो दुष्ट मार्ग पर तेरा मन डालता है. அதை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. फिर उसी पर तेरा मन क्या भला क्या बुरा ऐसे प्रैक्टिस हो जाता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसकी नाम की महिमा. அவன் இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? इसलिए एक दिन में प्रभु के समुख में समर्पण करें. 5 வசனம் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அதன் தலைக்கு எண்ணெய் போலட்டும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். 5 वचन तभी मुझको मारे तो ये कृपा मानी जाएगी, और अगर मुझे ताड़ना दे तो ये मेरे सिर पर का तेल ठहरेगा, मेरा सिर उससे इनकार न करेगा, लोगों के पूरे काम करने पर भी मैं प्रार्थना में लौटे रहूं. என்னை தயவாய் குட்டி मुझे वो प्रेम से என்னை கடிந்து கொள்ளட்டும், वो मुझे ताड़ना दे, என் தலை எண்ணெய் போல இருக்கும், वो मेरा सिर पर तेल का ठहरेगा, என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. और मेरा सिर मुझसे इनकार न करेगा. சில பேருக்கு உபதேசம் வேண்டாம், कई लोगों को उपदेश पर प्रसन्न नहीं, கடிந்து கொள்வது வேண்டாம், प्रार्थना भी प्रसन्न नहीं. அத தள்ள தட்டுறாங்க. वो क्या करता है? इनकार करता நீ அதில் ஏற்றுக்கொண்டால் है. यदि तू ग्रहण करेगा உன் சிரசிலே ஆசீர்வாதம் தந்து तेरा सिर पर आशीष कुंडलेगा. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? तेरा आशीष चाहिए क्या? தயவாக குட்டி கடிந்து கொள்ளப்படும் போது அது உனக்கு ஆசீர்வாதம், எண்ணெய் ஆசீர்வாதம் மாட்டார். वैसे जो धार्मिक तेरे इस सिर पर कृपा माने चाहे तो ताड़ना देगा तो वो तेरा आशीष के समान है. ஹல்லேலூயா. हालेलुया. உன் தலையை அள்ள தட்டக்கூடாது, எனக்கு வேண்டாம் தட்டிவிடாது. अगर तेरा ये सिर उस बातों को इनकार नहीं करना, உங்களுக்கு ஆசீர்வாதமாக वो तेरा आशीष है. கர்த்தர் நாங்களோட பேசின வார்த்தைகளுக்கு प्रभु इस दिन में जो तुझसे बातें किया, தேவனுடைய சமூகத்தில் நாம் கூப்பிடுறோம். प्रभु के सम्मुख में हम समर्पित, தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரோம். प्रभु के सम्मुख में हम समर्पित. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்துப்பார். परंतु देखो कि प्रभु कितना भला है. நாம் இந்த அந்நிய போஜனத்தை நாம் ருசித்து நாம் அந்நியரோட கலந்து விடக்கூடாது. इसलिए हम दुष्ट लोगों के उस स्वादिष्ट भोजन को चखकर उस पर हमारा मन न लगाना, நாம் கலந்து விடக்கூடாது. हमारा मन न लगाना, நாம் அவரோட மிங்கிள் ஆகிடக்கூடாது. हम उनसे मिलावट नहीं होना. சர்வவல்ல தேவன் நம்மை குமாரத்தியமாக எடுத்துக்கொள்வார். सर्वशक्तिमान परमेश्वर हमें अपना पुत्र और पुत्री ठहरेगा. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? प्रभु के सम्मुख में समर्पित करेंगे. தேவனுடைய திட்டத்தை இழந்து விடக்கூடாது. परमेश्वर की इच्छा को न करो, தேவ தரிசனத்தை இழந்து விடக்கூடாது. परमेश्वर को दर्शन को न करो, தேவ சித்தத்தை இழந்து விடக்கூடாது. परमेश्वर की इच्छा को भी न करो. இந்த நாளில் एक दिन தீர்மானம் பண்ணுங்க. ठान ले. தாவீது தீர்மானித்தார், दाऊद ठान लिया, தானியேல் தீர்மானித்தார், दानियेल निर्णय लिया, பரிசுத்தவான்கள் தீர்மானித்தார். पवित्र प्रजा लोग निर्णय लिया. இந்த நாளில் கூட इन दिन में भी, உங்க ஜீவியத்தை आपके जीवन இந்த में, நாளில் इन दिन में அர்ப்பணிப்போமா? हम समर्पित करें. உன் நாவை तेरा इच्छा ருசியுள்ள பதார்த்தத்துக்கு स्वाद भोजन के लिए விலக்குவாயா? दूर रखो, விலக்குவா? दूर रखो. உன்னுடைய கூடாரத்துல तेरे तंबू நல்ல ருசியுள்ள பதார்த்தம் अच्छी स्वाद भोजन ருசிக்கிறதுக்கு கிருபை. भोजन करने के लिए वो अनुग्रह देगा. அந்நிய போஜனம் நமக்கு தேவையில்லை. दूसरे के भोजन तुझे जरूरत नहीं, துன்மார்க்கனுடைய போஜனம் நமக்கு தேவையில்லை. दुष्ट लोगों के भोजन तुझे जरूरत नहीं. காலம் முழுவதும் நான் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். दिन भर के जीवन भर के मैं होटल में खाना खाऊं. அநேகருக்கு பல ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் பழக்கம். ऐसे कई लोग की होटल पर खाना खा के जीवन बिता रहा है. வாழ்க்கையே ஹோட்டல். उसका जिंदगी भर की होटल, ஹோட்டல் சாப்பாடு, होटल का खाना, ஹோட்டல் காஃபி, होटल का काफी, ஹோட்டல் பிரியாணி, होटल का बिरयानी, ஹோட்டல்ல தான் எல்லாம். उसका सब कुछ होटल. ஹோட்டல் தான் இது டிஃபன். टिफिन में उनका और नाश्ता में होटल. உன் வாழ்க்கை எல்லாம் வெளியே தான் இருக்கு. तेरा जीवन भर के बाहर உன் पड़ा. வாழ்க்கை வீட்டுல கிடையாது. तेरा जीवन तेरे काबू में உன் नहीं. வாழ்க்கையோட ருசி வீட்டுல கிடையாது. तेरे जीवन का स्वाद तेरे घर पर नहीं. உன் ருசி எல்லாம் வெளியே தான் இருக்கு. तेरा सारा स्वाद बाहर है. உன் ருசி தான் வெளியே தான் இருக்கு. तेरा सारा स्वाद बाहर है. குடும்பத்து மேல तेरे परिवार पर அன்பு கிடையாது. प्रेम नहीं. குடும்பத்து மேல तेरे परिवार பாசம் पर கிடையாது. तुझे प्रेम नहीं. உன் தேவனுடைய திட்டம் எல்லாம் மாறுகிறது. सारी लोगों की इच्छा भी बदल जाता है. ஒழுங்கற்றதாக மாறுகிறது. सब
इधर उधर हो जाता है। இந்த நாள ஒழுங்கற்றதை ஒழுங்குள்ளதாக மாற்றுவார். इस दिन में जो तितर बितर अनुभव है प्रभु ठीक से सही करना है। உன் குடும்பத்திலே, तेरे परिवार, உன் கூடாரத்திலே तेरे गांव में ஒழுங்கற்ற காரியங்கள் जो तितर बितर हुई ஒழுங்குள்ளதாக மாற்றுவார். वो ठीक होना है। அநேக कई लोग இந்த லாக்டவுன்ல தான் इस लॉकडाउन में குடும்பத்துல परिवारों में ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிடுகிறார். स्वादिष्ट भोजन खाता है। அந்த நாட்கள்ல पिछले हुए दिनों में அந்நிய भोजனத்தை புசித்தோம், जो दुष्ट भोजन को खाया, இஷ்டப்போல சாப்பிட்டோம். अपने मनमानी भोजन, இன்னைக்கு குடும்பத்துல कई परिवारों ஒரு में சமாதானம் வந்திருக்கிறது. आजकल शांति है। இந்த லாக்டவுன் விதமா கூட ये लॉकडाउन के कारण தேவன் உன்னை கட்டுப்படுத்தி प्रभु तुझे कंट्रोल कर दिया। in the name of Jesus. धन्यवाद यीशु। தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பா. आपके समुद्र में समर्पित कर உன்னுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டாம். तेरा जो काम हो दूर नहीं होना உன் பொல்லாத துன்மார்க்கத்தின் கிரியைகளை நீ சந்தோஷிக்க வேண்டாம். और दुष्ट लोगों के कामों पर तुम कभी आनंद मत कर, நீ அதுல ஒரு கலந்து விட வேண்டாம். तो उनके साथ मिलावट मत हो। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुद्र में தீர்மானித்தோம், हम निर्णय ले தீர்மானித்தோம். निर्णय ले உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தீர்மானம் तेरे எடுக்கணும். जिंदगी में बहुत मुख्य अंक இது ரொம்ப है முக்கியமான தீர்மானம். निर्णय बहुत मुख्य अंक तेरे जीवन தேவன் கிட்டையே மறக்க வைக்கிறது. परमेश्वर की इच्छा को भूल தேவ தரிசனத்தை மறக்க வைக்கிறது. परमेश्वर का दर्शन को தேவ சித்தத்தை மறக்க வைக்கிறது. परमेश्वर की इच्छा को भी भूल जाता है। Thank you, Lord. Pigamala sakara makara, pigalvara kara bara kara bara, pigalvara sakara kara, pigamala sakara, pigalvara pigalvara kara, pigalvara sakara kara. Oh Lord, Yesu Raja, oh Malik, tum mere, Yesu Raja, oh Malik, tum mere. मैं सोचो मैं चाहूं तेरी मर्जी पूरी करो यीशु राजा यीशु राजा हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर जिस स्थान पर तू मेरे नाम को महिमा करता है आपके सब हम आकर आशीष पाना इन दिन जो सुना वचन के अनुसार हर लोगों को हर परिवार को आशीष कीजिए हे प्रभु इन दिन हर लोगों को हम समर्पित के साथ उनके दिन में ढाल लेने और भी प्रभु के लिए प्रकाश करने प्रभु की इच्छा के संग प्रभु की इच्छा करने उनको सहायता कीजिए यदि धर्मी व्यक्ति उनको अपना देगा उनका सिर कभी इनका नहीं करना उनके मनों को खोल दीजिए वो उनके सिर पर आशीष का वर्णन में होना है ये उपदेश वो लोग ग्रहण करना है उनके जीवन में आशीष पाना अनुग्रह कीजिए इसके नाम से मांगते पिता आमीन पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद 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 पितावन परिशुद्ध नामத்திலே எல்லா கரங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் हर परिवार दूर दूर से रहता है हर परिवार को परमेश्वर आशीष करने के धन्यवाद 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 जनങ്ങൾ और आशीर्वाद को आशीर्वाद स्तोत्र इस वचन को तरफ परमेश्वर जिलाया से धन्यवाद धन्यवाद ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம் स्तोत्र கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் आमीन परमेश्वर आप सबको आशीष